அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஐநா மன்றத்துக்கு சென்றிருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் அங்கே நேற்றைக்கு என்னென்ன விஷயங்கள் பகிர்ந்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும், 2வது இதுவரை காலமும் எங்களுடைய தமிழர்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகள் சம்பந்தமாக அதிர்ச்சி தகவலை அர்ச்சுனா அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இதுவரை பார்க்காத 2 விஷயங்களும் பார்க்க போகிறோம். இந்த ஐநாவில் நடந்த விஷயங்கள். இந்த ஐநாவில் இதுவரை காலமும் தமிழரசியல்வாதிகள் சென்று எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக வெளிநாடுகளில் அல்லது இந்த ஐநா போன்ற மன்றங்களில் வெளிப்படுத்தினார்களா எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த ஐநா பற்றிய பயணம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, ஐநா மன்றத்துக்கான பயணம் அப்படின்றது பார்த்திங்க சொன்னால் பெரிய இலகுவான பயணம் கிடையாது. அல்லது இது ஒரு கடினமான பயணம் அப்படி என்று சொல்லி நீண்ட காலமாக இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றியது அல்லது தமிழர்களுக்கு இப்படியான ஒரு பொய் வசனத்தை சொல்லி நீண்ட காலமாக நாங்கள் ஐநா செல்கிறோம், தமிழர்களுடைய பிரச்சனைகளை ஐநா மன்றில் நாங்கள் பேச போகிறோம், இதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுத் தருகிறோம், அல்லது என்னை அரசியல்வாதியாக்குங்கள், நான் இது சம்பந்தமாக நான் உலக நாடுகளுடன் பேசி உடனடியாக இதுக்கான தீர்வை நான் பெற்றுத் தருகிறேன். இப்படி பல அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக சொல்லி வந்தது எங்களுடைய காதுகளில் கேட்ட விஷயம்தான். உண்மையில் ஐநா மன்றில் என்ன நடக்கிறது, இதுக்கு பின்னாடி உண்மையில் ஐநாவில் போயிட்டு எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லப்படுகிறதா இல்லையா அப்படின்ற விஷயம் உண்மையில் யாருக்குமே தெரியாது. ஐநா மன்றத்துக்குள்ளே போகின்றவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே தங்களுடைய கருத்துக்களை அங்கே தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இந்த ஐநா மன்றத்துக்குள்ள போகின்றவர்களை கூட்டிக் கொண்டு செல்வர்கள் என்ன சொல்கிறார்களோ அல்ல என்ன நிகழ்ச்சி நிரலின் கீழே அவர்கள் செயற்பட வேண்டும் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் தான் இந்த ஐநா மன்றத்துக்குள்ள பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலமும் நாங்கள் தமிழருடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியும், ஆனால் இன்று வரை அந்த விஷயங்கள் சரியான முறையில் செயற்படுத்தப்படவில்லை. அரசியல்வாதிகள் எல்லாருமே தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போயிட்டு ஐநாவில் சந்திக்க வேண்டிய அதிகாரிகளை சந்திப்பதில்லை. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி அறைகளில் அவர்கள் தங்களுடைய எழுதி கொடுக்கப்படுகின்ற அஜெண்டாவை வாசித்து விட்டு வருகிறார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஐநா மன்றுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளினுடைய எந்த ஒரு அசோசியனும் பார்த்தீங்க எந்த ஒரு நிறுவனங்களும் தொடர்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும், வேறொரு இந்திய நாட்டு நிறுவனங்களும் இன்னொன்று முஸ்லீம் இனத்தவர்களுடைய அமைப்பு தான் இவர்களோட தொடர்புகிறது. இந்த இந்திய நாட்டினுடைய அமைப்பை தவிர்த்து இந்த முஸ்லீம் மக்களினுடைய அமைப்பினர் தான் இந்த நேரங்கள் ஒழுங்குபடுத்துவது, யார் யார் என்ன பேசுவது பற்றிய விடயங்கள் எல்லாவற்றையும் ஐநா மன்றத்துக்கு ஒழுங்கமைத்து கொடுக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும், இவர்களுடைய ஏனைய சப் ஏஜென்ட்டுகளாகத்தான் எங்களுடைய தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த சப் ஏஜெண்டாக இருப்பவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான வழக்குகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநா மன்றத்துக்கு எம்மவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியும், எம்மவர்களை இலங்கையிலிருந்து அழைத்து வருவதற்கான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த நிகழ்வுகளில் ஒழுங்கமைப்பவர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் அல்லது இலங்கையினுடைய பிரதிநிதிகளோடு வெளிநாட்டுக்கு அங்கிருந்து ஆட்களை கொண்டு அவர்கள் இங்கே விசா கேட்பது, அசூல் அடிப்பது, இதனால் நிறைய பிரச்சனைகள் இவர்கள் மீது இருப்பதாகவும் ஒரு விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலமும் நாங்கள் தமிழர்களுக்கான இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறோம், தமிழர்களுடைய பிரச்சனைகளை ஐநாவில் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினார்களே ஒழிய இதுவரை எந்த விதமான பிரச்சனைகளும் கதைக்கப்பட்டதாக இல்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்று சுட்டி காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த நிகழ்வுகளில் எப்படி எங்களுடைய அரசியல்வாதிகள் போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அதையும் சுட்டி காட்டிய விஷயங்களும் உண்மையில காணக்கூடியதாக இருந்தது. எல்லாருமே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற விஷயம், எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிறது, தமிழ் மக்களினுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைத்தாலும் இதுவரைக்கும் இதுதான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்
பொது வழியில் சொல்கின்ற பொழுது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, எப்படி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் டீல் அடிக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அநேகமாக வெளியிலே அத்தனை விடயங்களும் தெரிய வந்தது. இதில் நீங்கள் யார் வேணுமென்று சொன்னாலும் குத்தி முறியலாம், யார் வேணுமென்று சொன்னாலும் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து சொல்லலாம். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஐநா மன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது பற்றிய அத்தனை விடயங்களும் அர்ச்சுனா அவர்களினால் வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது இது காலப்போக்கில் இன்று நீங்கள் நம்பாவிட்டாலும் என்று ஒரு நாள் நம்புவீங்க. காலம் அதுக்கான பதிலை கட்டாயம் உங்களுக்கு சொல்லும் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதில் இன்னும் சில அரசியல்வாதிகள் ஐநாவுக்கு அழைப்பு போகிறார்கள், அங்கே போய்விட்டு அவர்கள் யாருமே என்ன பேசுகிறார்கள் அப்படின்ற எந்த தகவல்களும் இதுவரையும் யாருக்குமே வெளியில் வருவதில்லை. ஏதோ போகிறார்கள் வருகிறார்கள் அப்படின்றது மட்டுமே தெரிகிறதே ஒழிய என்ன பேசிட்டு வரார்கள், என்ன விடயங்களை ஐநா மன்றத்தில் பேசுகிறார் அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இந்த ஐநாவில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இத்தனை அமர்வுகள் நடந்திருக்கிறது நான் தெரியவில்லை. இந்த முறை இடம்பெறுகின்ற அமர்வு கொஞ்சம் சுவாரஸ்யமானது மட்டுமில்லாமல் எல்லாருக்குமே அங்கே என்ன நடக்கிறது அப்படின்ற முழு விஷயத்தையும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே போகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கின்ற உள்ளகத்தன்மைகள் வெளியில் வரும் என்று சொல்லி நிறைய பேருக்கு இந்த விஷயமும் தெரியும். இங்கே சமூக பற்றாளர்கள், எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அல்லது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள், தேசியம் அப்படின்னு சொல்லுபவர்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் இதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். உண்மையில் என்ன நடக்கிறது என்கின்ற விஷயங்கள் எதிர்வருகின்ற காலங்களில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநா மன்றத்துக்கு போவது இலகுவான காரியம், பெரிய கடினமான காரியம் இல்லை. ஆனால் இதனை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் ஐநா போகிறோம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக பெரிய ஒரு விழா காட்டுவது அல்லது பெரிய ஒரு பொதுமக்களிடையே ஒரு சினிமா போல காட்டுகிற விஷயத்தையும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். சரி, இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு தன்னுடைய அமர்வுகள், அதாவது ரெண்டு தடவை ஐநா மன்றத்துக்கு காலையும் மாலையும் போயிருந்தார். சரி, அங்கே என்ன நடைபெற்றது அப்படின்ற விஷயங்களையும் சமூக ஊடகங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிப்படுத்தினார். இது கொஞ்சம் பேசுபொருளாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை அல்ல தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு விடயங்களை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை ஐநா மன்றத்தில் தெரிவிக்கத்தான் ஐநா சென்றிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடக பரப்பில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் பகிரப்பட்டது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போகிற இடமெல்லாம் லைவ் வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறார், போகிற இடமெல்லாம் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறார் ஒழிய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை அவர் முன்வைக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இந்த சமூக ஊடக பரப்பில் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று சமூக ஊடகத்தில் இந்த வடிவேலினுடைய படத்தையும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய படத்தை போட்டு ஏளனமாக நிறைய ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக போராளிகள் அல்லது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் பகிர்ந்திருந்தார். ஒரு சிலர் அந்த படத்தை ஏளனமாகவும் பகிர்ந்து விட்டு அதனை வைத்து நல்லவர்கள் போல, தாங்கள் நல்லவர்கள் போல அந்த இடத்துல ஏன் இப்படி அர்ச்சுனாவை அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இதுக்கு திரும்ப திரும்ப விளக்கம் சொல்லி கொண்டு இருப்பதை விட கடந்த அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது நேற்றைய அமர்வுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் காலையில் இடம்பெற்ற நிகழ்வில் தன்னுடைய உயிருக்கு இடம்பெறுகின்ற அச்சுறுத்தல்கள், அது சம்பந்தமாக மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற அநீதிகள், பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு இடம்பெறுகின்ற அத்தனை துன்புறுத்தல்கள், தன்னுடைய பாதுகாப்பு மறுக்கப்பட்டமை, அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கைதுகள், தன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகள், இது பற்றிய விடயங்கள், இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லது இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு தமிழனாக தனக்கு கிடைக்கின்ற அத்தனை அநீதிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற விடயம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக தன்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டார், தன்னுடைய தந்தைக்கான நீதி தேவை அப்படி என்று சொல்லி கேட்கப்பட்டது. தன்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இடம்பெற்ற இந்த போரில் இத்தனை ஆயிரம் மக்கள் மடிந்திருக்கிறார்கள், இது பற்றிய நேரடி சாட்சியாக கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் தான் ஐநா மன்றத்தில் சாட்சியம் அளித்ததாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுக்கப்புறமாக
இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரு. அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாராளுமன்ற அமர்வுகளில் இடம்பெற்ற அந்த தனக்கு எதிரான அநீதி வந்து சர்வதேச விசாரணை அல்லது வந்து சுவிஸில் இருக்கின்ற பாராளுமன்றங்களில் இடம்பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம்பெறுகின்ற அநீதிகளை விசாரிப்பதற்கான குழுமம் வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகரை வந்து உடனடியாக விசாரிக்கும் அல்லது அவருக்கான அந்த விசாரணைக்கான அழைப்பானை விடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமாக தந்தை காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் தனக்கு அதுக்கு நீதி வேணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அங்கே பேசியதாக சொல்லப்படும். இது வந்து இப்போ சமூக ஊடகங்களில் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக டாக்டர் அர்ச்சனா ஐநா மன்றத்துக்கு போயிருந்தார் ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு அவர் அங்கே செல்லவில்லை அப்படி என்று சொல்லியும் இதுக்காக ஐநா வரையும் போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் வந்து ஊடக பரப்பில் பேசுவதை காணக்கூடியது. உண்மையில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து எங்களுடைய இலங்கை நீதிமன்றங்களையோ இலங்கை அரசியல் மட்டத்தில் வந்து அவருக்கான நீதி கிடைக்கின்ற பட்சத்தில் அவர் இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கோ அல்லது வந்து அடுத்த கட்டமாக சர்வதேசத்தை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீதி கிடைக்காத பட்சத்தில் வந்து எங்கே நீதி கிடைக்குமோ அதனுடைய நீதியை தேடி போக வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறது. அடிமட்ட மக்கள் அல்லது அடிமட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் நடுத்தர மக்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சும் அதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியவில்லை அல்லது வந்து போவதற்கு அவர்களால் முடியவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்கள் அதனை கடந்து போகிறார்கள். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கான நீதியை தேடி அவர் போராடுகிறார். இவ்வளவுதான் விஷயம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாவுக்கேற்ற வரையில் அல்ல தாங்களான் அறிவாளிகள் அப்படின்ற வகையில் சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த கருத்துக்களை இப்படியே கடந்து கொண்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து ஆதரவு கருத்துக்களை தாங்க. எதிரான கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளாதீங்க சோர்களே. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களோட எதிரான கருத்துக்களை வாசிப்பதுக்கு. அதனால் உங்களோட ஆதரவுக்கான கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். பார்க்கலாம் இன்று என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.